திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க போறாங்களா? அப்ப கொளத்தூர் தொகுதியில வின் பண்ணாத ஸ்டாலின் யார் கீழே வரப்போறாங்க? அதிமுகவினுடைய தலைவரான எடப்பாடி தான் ஆட்சி அமைக்க போறாரா, இல்ல அவர் தான் முதலமைச்சரா இருப்பாரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திருமாவளவன் அவர்கள் கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி தான் 6 மாசத்துக்கு இந்த தாவேகா என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத கண்காணிப்போம். மாசம் 1000 ரூபாய் அப்படிங்கறத கண்டிப்பா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே விஷயத்த மறுபடியும் சொல்லியிருக்காங்க. தாவேகா ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சா அதுக்கு இடையூறா திமுக இருக்காது அப்படிங்கிறத திமுக தலைவர் ஸ்டாலினே என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல நாங்களும் ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காங்க. இதுல திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கிறது சாத்தியமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இன்னொரு பக்கம் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் ஒரு சில செய்திகளை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. தாவேக ஆட்சி அமைக்குமா இல்லையா, இல்ல 2 திராவிட கட்சிகள் மறுபடியும் ஒன்னு சேர போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.